ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் காய்ஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பையனா வந்து ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற ஒரு கேம் தாங்க இந்த கேம் பையனா வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேமு எனக்கு ஃபர்ஸ்ட் பையனா வந்து மைண்ட் கிராஃப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் வந்து இப்போ இந்த கேம் தான் ஓகேங்களா ரீசெண்டாக பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா வந்து இப்போ பையனா வந்து நான் உங்களுக்கு இதை பையனை வந்து வீடியோ எடுத்தா போட போகிறேன் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போதைக்கு பையனை வந்து ஒரு சூப்பரான கேம், பீஸ்ஃபுல்லான ஒரு கேமு, விவசாயம் பண்ணுறதை பற்றி ஒரு கேம். எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாம் விற்பனை பண்ணல எல்லாமே பண்ணலாம் ஓகேங்களா. வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த கேமை நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு கேமு. ஸோ வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ கீழே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ பையனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பையனை வந்து சொல்லிடுறேன். பையனை வந்து இங்கே எனக்குள்ள நிறையா இது மாதிரி பில்டிங் கட்டுறதுக்கான இதெல்லாம் இருக்குதா ஓகேங்களா. இதெல்லாம் பையனை வந்து ஒரு இந்த ஷெட்டு மாதிரி மேக் பண்ணுறது ஓகேங்களா. இது பையனா வந்து ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் ரூமு ஓகேங்களா. இது மற்ற எல்லாமே ஓப்பன் பண்ண இதே மாதிரி ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வந்துடும் ஓகேங்களா. இது மாதிரி படம் போட்டு எல்லாமே வந்துடும். பட் வந்து இப்போக்கி நம்ம ஒன்றுமே ஓப்பன் பண்ணாதனால இது மட்டும் இருக்குது ஓகே. இப்போ பையனா வந்து இதெல்லாமே கோதுமை ஓகேங்களா. வீட்டு இது பையனா வந்து இது நான் வந்து உங்களுக்கு போக சொல்கிறேன். இது வந்து என்னன்னே தெரியலை ஓகேங்களா. இது பார்க்கிங் மாதிரி இருக்குது ஓகேங்களா. இதுக்கப்புறம் பையனா வந்து இந்த பக்கம்லாம் இனி அன்லாக் ஆகும். இந்த இடத்துல என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வர பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கேனுக்குள்ளேயுமே அன்லாக் ஆகும் எல்லாம் ஓகே. அது எல்லாமே இந்த இருக்குது பையன்லாம். இதில் பையனா வந்து ஷீப் செட்டு, விண்டு மில்லு, சீஸ் பேட்டு, லூமு, பேக்கரி இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஓகேங்களா. வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா அன்லாக் பண்ணுவோம். இன்றைக்கி பையனா வந்து நம்ம ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த வீட்டை போயிட்டு நம்ம என்ன வந்து கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 4GB ரேம் உள்ள மொபைலாக தேவைப்படும். இல்லை அப்படின்னா பயங்கரமாக லேக் எடுக்கும். ஏன்னா வந்து கிராஃபிக்ஸுமே நல்லா இருக்கும். நான் பார்த்தீங்கனாலே தெரியும், கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஒரு பிசி லெவலுக்கு இல்லை அப்படின்னாலுமே பையனை வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் லெவல் பையனை வந்து கிராஃபிக்ஸ் செம்மையாக கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா. வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து இது உங்களுக்கு ரேம் இருந்தால் ஒரு சூப்பரான கேமு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து லேக் அடிக்கும் ஓகேங்களா. நல்ல ஒரு ரேம் ஜிபி மொபைல் இருந்துச்சு. நான் பையனை வந்து 4GB தான் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போதே நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ பையனை வந்து என்ன ஆகும்னா கஸ்டமர்ஸ் வந்து நிற்கிறாங்க பையெல்லாம். இவங்களுக்கு என்ன வேணும்னா 6 வீட்டு, அதாவது 6 கோதுமை பையனை வந்து இப்போக்கி அவங்களுக்கு தேவைப்படுது. எல்லாத்தையுமே நம்ம பையனை வந்து கையிலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவங்களுக்கு பையனை வந்து கொடுக்குறான். எல்லாம் இந்த மாதிரி விற்பனை பண்ணி ஒரு கிராமத்து வாசி மக்கள் மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த கேம் பையனை வந்து பிடிச்சிருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம பையனை வந்து ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ண போகிறோம். பட் இதெல்லாம் நம்மளால ஓப்பன் வேர்ல்டு மாதிரிலாம் விளையாட முடியாது. உங்களுக்கு என்ன வேணும் ஓகேங்களா. அதே மாதிரி 6 வீட்டு இவங்களும் கேட்குறாங்களா. இப்போ பையனை வந்து இது அன்லாக் ஆகிடும். ஏன்னா பையனை வந்து அவருக்குள்ள ஸ்டோரேஜ் பையனை வந்து கம்மியாக இருக்குது. நம்ம பையனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் என்னாச்சு அப்படின்னு பையனை வந்து என்னோட மூக்கடைப்பு எனக்கு எல்லாம். அதனால பையனை வந்து எனக்கு அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. சிக்குன்னுவாங்களே அந்த மாதிரி தான் எனக்கு பையனை வந்து இருக்குது ஓகேங்களா. வந்து கொஞ்சம் வாய்ஸ் கேவலமாக இருக்கும். ஆல்ரெடியே நம்மளோட வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பட் இதில் இது வேறு இல்லை ஓகே பரவாயில்ல ஓகேங்களா. ஓகே, இப்போ பையனை வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு கட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். வர மிஷின்லாம் வந்து நமக்கு கொடுப்பானுங்க, சூப்பராக இருக்கும் எல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து நான் ஏன்னா வந்து இந்த கேமில் ஆல்ரெடி நம்ம என்ன வந்து ப்ளே பண்ணிட்டேன்னு அப்படி கேட்டால் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ பையனை வந்து அப்படியே இது வந்து அவ்வளோதான் கட் பண்ணி முடிச்சாச்சு ஓகே. இனி பையனை வந்து இது 58 நிமிஷம் கழிச்சு 58 செகண்ட் கழிச்சா பையனை வந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியும் ஓகேங்களா. இது பையனை வந்து கோதுமை முட்டையை கொண்டு போயிட்டு உங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை அதுக்கப்புறம் பையனை வந்து ஸோ ஃபைனலி நமக்கு பையனை வந்து 100 காயின்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து பையனை வந்து நான் சொன்னேன் இல்லை, இதை பையனை வந்து நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். இல்லை எனக்கு பையெல்லாம் லேக் எடுக்கும் ஓகேங்களா. பையனை வந்து இப்போக்கி நம்ம 370 காயின் வந்துருக்கா. இப்போ பையனை வந்து இதை நம்ம பில் பண்ணிட்டோம். பில் கவுஷெட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. இப்போ பையனை வந்து அப்படியே பில்ட் ஆயிரும். உள்ள ஒரு மாடு நிற்கிதா ஓகேங்களா. இப்போ பையனை வந்து இதுலேருந்து நம்ம பால் கறக்கணும். எல்லாம் இப்போ வாங்க எப்படி கறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும் எல்லாம் பாருங்கள். எல்லாம் இப்படி வந்துடுவாங்க. இப்படி தந்துட்டு இங்கே இப்படி ஒன்று இங்கே இப்படி ஒன்று ஓகேங்களா. இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தான். பட் பையனை வந்து இந்த மாதிரி தான் நம்மளால் பால் கறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை ஓகே, இப்போ பையனை வந்து சர அப்படின்னு சொல்லிட்டு கறப்போம். டே பாலை கீழே ஊற்றாரு டே குறிப்பாத்து கோப்பிலாடலே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓகே. இப்போ பையனை வந்து நம்ம வேகமாக பையனை வந்து பாலை கறந்துடலாம் ஓகேங்களா. இப்போ பையனை வந்து நம்மளோட
இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சுடா அப்படி போயிட்டு விற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையனை வந்து வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது போய்க்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சொல்லிட்டு அப்படியே அப்படியே கொண்டு போயிட்டு விற்பனை பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போக்கி நமக்கு அப்படியே கவு ஷெட்டு எல்லாமே அதிகமாக நமக்கு ஆட்களுமே அதிகமாகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ பையனை வந்து உங்களுக்கு 2 இவங்களுக்கு 1 ஐயோ 3 கேட்டிருக்காங்களா, சரி ஒன்றுங்க. இப்போ பையனை வந்து நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னங்க இங்கே நிற்கிது தள்ளு, இங்கே பார்த்தீங்களா, இங்கே தாங்க ஃபஸ்ட்டு நின்றுச்சு. நம்ம பில் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, இங்கே தான் இருந்துச்சு. இப்போ பையனை வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. சரி விடுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ பையனை வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? இங்கே எனக்குள்ளே நிறையா இதெல்லாம் அன்லாக் ஆக வேண்டியது இருக்குது. இந்த கேம் பையனை வந்து ஒரு ஒரு ரொம்ப போயிட்டு, அதாவது ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மைண்ட் கிராஃப்டை பொறுத்த அளவுக்கு மைண்ட் கிராஃப்ட்லாம் பயங்கர இன்ஃபினிட்டியான ஒரு வேர்ல்டு. சங்க் லெவலில் பையனை வந்து இன்ஃபினிட்டியாக பையனை வந்து கொடுத்துருப்பானுங்க. அதாவது இன்ஃபினிட்டி அவ்வளோதான். ஓகேங்களா, அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. முடிவில்லா ஒரு வேர்ல்டு எல்லாம் அந்த மாதிரி. பட் வந்து இது அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் வந்து கொடுத்துட்டு வந்துருப்பானுங்க. அதுக்குள்ளே நம்ம பையனை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் எல்லாம். ஓகே, பட் வந்து மைண்ட் கிராஃப்ட் மாதிரி கிடையாது, ஓப்பன் வேர்ல்டு கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான சிம்பிளான கேமு. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன வந்து இவனுக்கு அப்படியே கொடுத்து விட்றலாம். இவனுக்கு கோதுமை தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா பையனை வந்து கோதுமை தேவைப்படுது. இப்போ பையனை வந்து இது இருக்கா, இதை பையனை வந்து நம்ம எங்கேயுமே வைக்க முடியாது. அதனால இதை பையனை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். இல்லை, இது மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அப்படியே எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ பையனை வந்து இவனுக்கு 2 வீட்டு தேவைப்படுது. அப்படியே பையனை சட்டுன்னு கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பின்னாடி பூட்டி இருக்குமா, இப்படி திறந்துருக்குமா? ஓகே, பூட்டி தான் இருக்குது எல்லாம். ஓகே, பையனை வந்து வந்தோன்னா உள்ள 6 வீட்டு கட் பண்ணாமல் வெளியே போக முடியாது போல் எல்லாம். ஓகே, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி வேகமாக அப்படியே கட் பண்ணிடலாம் எல்லாம். ஏன் இந்த மாதிரி ஃபுல்லாக முளைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. பாதி வரைக்கும் தான் முளைக்குது, ஃபுல்லாக முளைக்கவே மாட்டேங்குது எதுலேயுமே. அதாவது இந்த கோதுமை முளைக்கவே மாட்டேங்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு வேளை அச்சீவ்மெண்ட் எதுவும் அன்லாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஓகேங்களா, நானே இந்த கேமுக்கு புதுசு தான். பட் வந்து எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி இதோட டுட்டோரியல்ஸ் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறையா வீடியோஸில் பற்றி பார்த்துருக்கேன். ஓகேங்களா, எல்லாத்தையுமே பற்றி இந்த கேம் பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ என்ன வந்து இவனுக்கு 2 கோதுமை முட்டை தேவைப்படுது. இந்த மாதிரி ட்ரக்கு வரும். எல்லாம் இந்த மாதிரி ட்ரக்கு வந்து இந்த இடத்துல பையனை வந்து நிப்பாட்டி லோடு கணக்கில் வாங்கிட்டு போவான் இவங்க எல்லாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் மட்டும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இவன் இப்போ வீட்டு கேட்பான். அதெல்லாம் வீட்டு கேட்டானா அப்படியே டக்கு நம்மக்கிட்ட 4 இருக்குது. ஓகேங்களா, இந்த 4த்தையுமே அப்படியே பையனை வந்து கொடுத்துடலாம். கரெக்டாக கிட்டதான் எல்லாம் 4 இருக்குது. நமக்கு உள்ளேயுமே 4 இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி கையில் வாங்கிட்டு போக முடியலன்னா இந்த மாதிரி டிராக்டரை கொண்டு வந்துடுவானுங்க. டிராக்டரை கொண்டு வந்து இந்த மாதிரி எனக்குள்ளே வச்சு அப்படியே மொத்தமாக லோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கவங்கலாம் கடை வச்சுருக்கவங்க போல் எல்லாம் பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லாம். ஓகே, இப்போ என்ன வந்து இதை ஃபுல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துடலாம். என்னென்னமோ கொடுத்துருக்கேன். லெவல் 3ல் ஓகே, லெவல் 3 ரீச்டு. ஓகேங்களா, 410. ஓகேங்களா, இப்போ என்ன வந்து நம்ம வந்து ஷீப் ஷெட்டு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பையனை வந்து கொஞ்சம் அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷீப் ஷெட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன வந்து நமக்கு இது தேவைங்க. அதே அந்த ஒரு 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 இது மாதிரி இருக்குங்க, சரக்குன்னு கட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அது பையனை வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போக்கி நான் வந்து எனக்கு அது தேவைப்படுது. பட் வந்து இப்போதைக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. இல்லை வேணா அடுத்த வீடியோவில் வேணால் பார்க்கலாம். ஓகே, ஓகேங்களா, ஓகே. இப்போ உங்களுக்கு என்னமா வேணும்? இப்போ ஷீப்பு வந்துருச்சுல. ஆமாம், ஐயோ ஏங்க ஷீப்பு நம்மளால் அன்லாக் பண்ணாதாங்க நம்மளால் கண்டிப்பாக அது வந்து அடுத்து விற்பனை பண்ண முடியும். ஆனால் பையனும் ஷீப் கிடையாதுன்ட்டாங்க. சரி விடுங்க. இப்போக்கி இவங்களுக்கு பையனை வந்து பால் மில்க் எல்லாமே தேவையில்ல. அதை மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பையனை வந்து நம்ம கண்டிப்பாக ஷீப் ஷெட்டை அன்லாக் பண்ணிடலாம். இது வாரத்துக்கு நமக்கு எப்படியும் ஒரு 2 வீடியோ வரும் எல்லாம். அந்த 2 வீடியோவில் எப்படியுமே வந்து பையனை வந்து நான் அடுத்த வீடியோவில் எப்படியும் ஏதாவது ஒரு 2 அச்சீவ்மெண்ட் அன்லாக் பண்ணுவேன். இந்த வீடியோவில் பையனை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அன்லாக் பண்ணிட்டு அதே மில்க். ஓகேங்களா, ஓகே. இப்போ பையனை வந்து நம்ம மில்க் போயிட்டு கறந்து வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோ அப்கிரேடாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பையனை வந்து நம்ம ப்ளே கொடுத்து கரன்ட்டு கறந்துருவோம் எல்லாம். இருங்க, ஒரு கொஞ்சம் கறந்து வச்சுட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு பையனை வந்து கறந்துட்டேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு தந்துடலாம். உங்களுக்கு வேணும்லடா மில்க்கு? ஆனால் பாவிங்களா, இவனுக்கு தாங்க தேவை. ஐயோ, எங்கள் 2 பேத்துக்கு தாங்க மில்க்கு தேவை. நான் தான் இவ்வளோ நேரம் உட்காந்து கறந்துக்கிட்டு இருக்கேன் மில்க்கு. வெட்டி வேலை நமக்குலாம். வெட்டி வேலை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரில. இதில் வீட்டு எதுவும் இருக்கா? வீட்டு எதுவுமே இல்லையா? மற்றவங்களுக்குலாம் இதாங்க தேவை. வீட்டு
வீட்டு தேவை உனக்கு, இவனுக்கு வெறும் இது மட்டும்தான் தேவை. அது பேர் என்னமோ சொல்லுவாங்களேங்க. பேர் கக்கூனா? கக்கூன்னா வந்து பட்டுப்பூச்சி. அப்படின்னா வந்து இது பேர் என்னது? உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. பருத்தி வந்து பருத்தி கிடையாதுங்க. ஒண்ணு வரும் ஓகேங்களா? அது என்ன அப்படி சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உடனே பரமா படிடான்ட்டு கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே. இப்ப என்ன வந்து நம்ம கட் பண்ணிரலாம். இந்த பக்கம்லாம் ஒழுங்காவே கட் பண்ணல ஓகேங்களா? எனக்கு அப்படியே வரிசையா கட் பண்ணிட்டு போகணும்னு ஆசை தான். என்ன செய்ய? எனக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் வந்து இந்த கேம்ல ஓப்பன் பண்ணாலே இப்ப என்ன வந்து செட்டிங்ஸ் வர மாட்டேங்குது. எங்க இருக்கு செட்டிங்ஸ்? இப்ப நான் உங்களுக்கு செட்டிங்ஸ் வேணா காமிக்கிறேன் பாருங்க. மியூசிக் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு இதுல. பட் வந்து எதுவுமே எனக்கு அவ்வளோலாம் ஒண்ணுமே காமிக்கல. ஸோ வந்து எப்படியும் இந்த வீடியோ இப்ப நீங்க எப்ப பாக்குறீங்க அப்படின்னா, கரெக்டாக நான் பையனை வந்து 9:30க்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோவை நைட் 9:30க்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்கள் நாளைக்கு காலையில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி எத்தனை? 4 தேதி. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6ஆம் தேதி பார்ப்பீங்க இந்த வீடியோவை. அதாவது நான் 5ஆம் தேதி அப்லோட் பண்ணிடுவேன். உங்கள் கண்ணுக்கு படுறது 4ஆம் தேதி 6ஆம் தேதி. ஏன்னா வந்து ரெக்கமெண்டேஷனில் இன்னும் நமக்கு அவ்வளோவாலாம் ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இவ்வளோ வீடியோ பையனை வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பையனை வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் பையனை வந்து ஒழுங்காகவே வியூஸ் போயிருக்கு. இல்லை நல்லா தான் போயிருக்கு. வியூஸு 161 வியூஸ் போயிருக்கு. பட் வந்து இதுதான் நம்ம ஆரம்ப காலகட்டம் அப்படின்றதுனால நம்மளோட முதல் படிக்கட்டை பையனை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். எல்லாரும் பையனை வந்து 161 வியூஸ் போயிருச்சு. ஃபர்ஸ்ட் பையனை வந்து 100 வியூஸ் போயிருந்துச்சு. அப்லோட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்க்குறேன் 70 வியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பையனை வந்து கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் பையனை வந்து அடுத்த நாள் பார்த்தேன் 100 வியூஸ் போயிடுச்சு. அடுத்த நாள் பார்க்கும்போது தெரியுது 124 வியூஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டேன் அப்படியே. சரி எவ்வளோதான் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 161 வியூஸ் அப்படியே நின்றுச்சு ஓகேங்களா? வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் வேணா போயிட்டு பாருங்களேன். 161 வியூஸ் அப்படியே நின்றுச்சு ஓகேங்களா? வந்து அதனால தான் அது கொஞ்சம் பையனை வந்து அந்த வியூஸ் மட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பையனை வந்து நிப்பாட்டி வச்சிருந்தேன். மற்றபடி இனிமேல் பையனை வந்து நமக்கு கரெக்டாக வீடியோ வந்துனே இருக்கும் ஓகேங்களா? ஓகே அவ்வளோங்க இந்த வீடியோ பையனை வந்து நமக்கு ஒரே ஒரு ஷெட்டு அன்லாக் பண்ணியிருக்கோம். இந்த கேம் நேம் என்ன வந்து ஃபார்ம் அவுட் இல்லை ஃபார்ம் அவுட். நீங்கள் போயிட்டு வேணாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு கேமு, நல்ல கேமு ஓகேங்களா? வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். வந்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கு மேலே இந்த வீடியோ போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா? வந்து ஆனால் இந்த வீடியோ இதுக்கு மேலே இந்த வீடியோ பையனா வந்து தொடர வாய்ப்பு இல்லை ஓகேங்களா? வந்து பை கைஸ், பை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.